தற்போது கிடைத்திருக்க தகவல் அடிப்படையில தமிழ்நாட்டுடைய மூத்த அரசியல்வாதி பெருந்தலைவர் காமராஜருடன் இணைந்து பணியாற்றிய பெருமை பெற்றவர் குமரி ஆனந்தன் அவர் மறைவுற்றிருக்கிறார். வயது மூப்பு காரணமாக அவர் மறைவேறியிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. கடந்த சில நாட்களாகவே உடல்நிலை கோளாறு காரணமாக குமரி ஆனந்தன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவருடைய உயிர் தற்போது பிரிந்திருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கட்சியுடைய முன்னாள் தலைவர், மக்களவை உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் என பன்முக திறமை கொண்டவர், தமிழ் இலக்கியங்களில் புலமை பெற்றவர், இலக்கிய பேச்சாளர் மிக்க தமிழ் இலக்கியவாதி என பன்முக திறன் கொண்ட குமரி ஆனந்தன் தற்போது மறைவுற்றிருக்கிறார். முன்னாள் ஆளுநர் தமிழ்நாடு பாஜக தலைவருடைய தமிழக பாஜகவுடைய முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுடைய தந்தை குமரி ஆனந்தன் தற்போது மறைவேற்றிருக்கக்கூடிய இந்த செய்தி கிடைத்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குமரிமங்கலம் என்ற அகஸ்தீஸ்வரத்தில் 1933 பிறந்த குமரி ஆனந்தன் பல்வேறு நிலைகளில் தமிழகத்திற்கும் தமிழுக்கும் பல்வேறு தன்னுடைய பங்களிப்பை கொடுத்திருந்த குமரி ஆனந்தன் தற்போது மறைவேற்றதாக செய்திகள் கிடைத்திருந்தன. 1977 முதலாவதாக நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய சார்பில் நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிட்டு தேர்வு பெற்றிருந்தார். பெருந்தலைவர் காமராஜர் போட்டியிட்ட தொகுதி என்பதனால் அது அப்போது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்ட நிலையில் தற்போது அவருடைய மறைவு செய்தி கிடைத்திருக்கிறது.